வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ். இன்னைக்கு அகநானூறு பாடல். இது எடுக்கப்பட்ட நூல் 11ஆம் வகுப்பு. பாடல் போகிறதுக்கு முன்னாடி கதை சுருக்கம் பார்த்துடலாம். சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை இறைச்சி வழியாக உரைப்பது அகநானூற்று பாடல்களின் சிறப்பு. அகநானூற்று பாடலோட சிறப்பு என்ன அப்படின்னா, உள்ளார்ந்த, அதாவது உள்ளுரை, உள்ளுடைய கருத்து, அதாவது மனம் சார்ந்த கருத்தை வெளியிடுவது, ஒரு குறியிடத்தை வெளியிடுவது, அந்த மாதிரியான வெளியிடுவது, இறைச்சி வழியாக உரைப்பது அகநானூற்று பாடல்களின் சிறப்புன்னு சொல்றாங்க. அதனை பாடும் கவிஞர் சொல்லின் பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரீகம் குறைவுபடாது கூறவும் வேண்டும், அன்பை மறைக்கவும் வேண்டும், பயன்பாடு கருதி வெளிப்படுத்தவும் வேண்டும். தலைவியை தலைவன் சந்திக்க வேண்டிய குறியிடத்தை பற்றிய குறிப்பை பொதிந்து வெளியிடுவது தோழியின் பொறுப்பு. ஸோ தலைவியும் தலைவனும் சந்திக்க வேண்டிய குறியிடம்னா அவங்க இடம், அவங்க சந்திக்கக்கூடிய இடத்தை வந்துட்டு மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். பாடல் பார்த்துருவோம். பெருங்கடல் முகுந்த இருங்கிளை கொன்மு இருண்டு உயிர் விசும்பின் வளநேர்பு வளையிப் போர்ப்பு உரு முரசின் இறங்கி முறை புரிந்து அரண் நெறி பிழையா திறனறி மன்னர் அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்செய் ஆடவர் கழித்து எரி வாளின் நலிப்பன விளங்கும் மின்னுடை கருவியை ஆகி நாளும் கொன்னே செய்தியோ அரவம் பொன்னென மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி பொலிந்த ஆயமோடு காண்தக இயலி தழரை வாங்கியும் தட்டை ஒப்பியும் அழலேர் செயலை அம்தலை அசையும் குறமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மழையே. இந்நூலை எழுதிய ஆசிரியர் வீரை வெளியன் தித்தனார். இந்த பாடல் அகநானூறு 188வது பாடல். இது நம்ம பார்த்த கதை சுருக்கம் படி தான் இங்கேயும் இருக்குது. அதாவது பெருங்கடல் முகுந்த இருங்கிளை கொன்மு இருண்டு உயர் விசும்பின் வளநேர்பு வளையிப் அப்படின்னா, அதாவது மேகம் வந்துட்டு ஒரு இருள் சூழ்ந்த மேகம் இருக்கு. அது வந்துட்டு போர், அதாவது போர்ப்பு உரு முரசின் இறங்கி, அதாவது போரில் ஏற்படக்கூடிய முரசு போல அதனுடைய சத்தத்தை ஏற்படுத்துகிறாய். அதாவது அந்த மேகம் வந்து ஒரு அரசனுக்கு கம்பேர் பண்ணி பாடக்கூடிய ஒரு பாடல். நம்ம பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே புரியும். ஸோ தலைவி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தழலை தட்டை இதெல்லாம் வந்துட்டு கருவிகள், அதாவது பறவைகளை ஓட்டும் கருவி. தலைவி வந்துட்டு ஒரு அந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தி பறவைகளை ஓட்டுகிறாள் அந்த பிளேஸில், தலைவி இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடலுடைய பொருள் பார்த்துடலாம். தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி மேகத்திடம் சொல்வது போல் சொல்கிறாள். பெருங்கடலில் நீரை முகந்து கொண்டு செல்லும் மேக கூட்டமே, வானம் இருளுபடி உலாவுகிறாய், போர் முரசம் போல் முழங்குகிறாய், முறைமை தெரிந்து அறநெறி பிழையாமல் போர்க்களத்தில் திறமை மிக்க போர் வீரன் சுழற்றும் வாள் போல மின்னுகிறாய். மின்னலை வந்துட்டு போர் வீரன் சுழற்றும் வாளோட ஒப்பிட்டு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ போர் முரசம் போல முழங்குகிறாய் அப்படின்றது மேக கூட்டத்துடைய அந்த இடி மின்னல்கள், அந்த சவுண்டு. ஸோ மின்னல் வந்துட்டு போர் வீரன் சுழற்றும் வாள் போல மின்னுகிறாய். நாள்தோறும் வெற்று ஆரவாரம் செய்கிறாயா அல்லது மழை பொழிவாயானா மழை வருமா? அதாவது தலைவன் வந்துட்டு தலைவியை சந்திக்கணும் அப்படின்றது. பொன்னென மலர்ந்த வேங்கை மலரை கட்டி அணிந்து கொண்டிருக்கும் தோழியர், வேங்கை மலரை வந்துட்டு தலைவி வந்துட்டு அணிந்திருப்பாங்க. ஆயத்தோடு மெல்ல மெல்ல நடந்து குறமகள் என்ன பண்ணுவாங்கன்னா திணைப்புணம்னா காப்பாள். அது ஒரு பிளேஸை வந்துட்டு குறமகள் அங்கே வந்து காக்குறாங்க. தழலை தட்டை அந்த மாதிரி கருவிகளை வந்து ஒளி எழுப்பி பறவைகளை ஓட்டி கொண்டு காப்பாள். பறவைகளை அங்கே வந்துட்டு அந்த பிளேஸில் அலோவ் பண்ணாமல் அதை வந்து துரத்துற மாதிரி. அவள் அசோக இலைகளால் தலையாடை அணிந்திருப்பாள். அசோக இலைகளில் வந்துட்டு அவளுடைய இது கிரீடம் மாதிரி அணிஞ்சிருப்பா. அந்த பகுதிக்கு நீயும் மழை பொழிவாயா, திணைப்புணம் காக்கும் பகுதியிலும் நீ மழை பொழிவாயா அப்படின்னா, தலைவி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு. இது இறைச்சி பொருள். ஸோ தலைவி வந்துட்டு திணைப்புணம் காக்கும் அந்த இடத்துக்கு தலைவன்
வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய குறிப்பு. தலைவனுக்கு குறியிடத்தை கூறும் மறைமுகமாக தோழி மேகத்தோடு ஒப்பிட்டு கூறக்கூடிய இந்த பாடலை நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடல் வந்துட்டு அமையப்பெற்ற திணை பார்க்கலாம். அது வந்துட்டு குறிஞ்சி திணை. துறை வந்துட்டு இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியது. இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியது தான் இதனுடைய துறை. சொல்லும் பொருளும் கொன்மு பாடலுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்துருப்போம் இல்லையா? கொன்மு அப்படின்னா மேகம், மேகம்னா கொன்மு. விசும்பு அப்படின்னா வானம். சமம் அப்படின்னா போர், சமம்னா போர். அரவம் ஆறாவாரம். ஆயம் சுற்றம். தழலை தட்டை அப்படின்னா பறவைகளை ஓட்டும் கருவிகள். இலக்கண குறிப்பு, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, வளையி அசையி அப்படின்னா சொல்லிசை அளபெடைகள். அரண் திறன் ஈற்று போலிகள். பிழையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அருஞ்சமம் பண்பு தொகை, அருமை கூட்டல் சமம் அருஞ்சமம் பண்பு தொகை. எரிவாள் வினைத்தொகை. எரிவாள் அப்படிங்கிறது வினை, ஒரு செயலை குறிக்கும் சொல்லாக வர்றதுனால வினைத்தொகை. ஈ வளையி அசையி அந்த மாதிரி முடியறதுனால சொல்லிசை அளவெடைகள் அப்படின்னு சொல்றோம். அரண் திறன் அப்படிங்கிறது ஈற்று போலிகள். பிழையா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அருஞ்சமம் அப்படின்னா பண்பு தொகை. எரிவாள் செயலை குறிப்பதால் அது வினை தொகையாகும். பாடலுடைய நூற்குறிப்பு பார்த்துடலாம். நூல்வெளி அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது களிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நெத்தில கோவை என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. இந்நூலின் தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு. வீரை வெளியன் தித்தனார் பாடிய ஒரே ஒரு பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இதில் இந்த பாடல், இந்த நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னா அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. களிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து முக்கியமானது என்னன்னா, இந்த நூலை நெடுந்தொகை 400ன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இது நம்மளுடைய பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது பாடல் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.